சனிக்கிழமையன்று நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்த தாவிக தலைவர் விஜய் கரூருக்கு பிரச்சாரம் செய்ய புறப்பட்டார். அப்போது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேச ஆரம்பித்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர். இதையடுத்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் கூட்ட நெரிசலில் சிக்கிய 91 பேர் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 16 பெண்கள் உட்பட மொத்தம் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. உயிரிழந்தவர்களில் 10 பேர் சிறுவர்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சாரம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் வடிவேல் நகரைச் சேர்ந்த 2 வயது குழந்தை குரு விஷ்ணுவை அவரது அத்தை விஜயை பார்ப்பதற்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தையின் அத்தை சிக்கியதால் கையில் வைத்திருந்த குழந்தையை வேறு ஒருவரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் குழந்தையை வாங்கிய நபரும் கூட்ட நெரிசலில் சிக்கியதால் 2 வயது குழந்தை நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குழந்தையை காணவில்லை என உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்றபோதுதான் குழந்தை இறந்ததே அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அத்தை கூட்டிட்டு போனாங்க. அவங்க அத்தை கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி தள்ளுமுள்ளாயிட்டு கூட்ட நெரிசல் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு மேலே தூக்கி வேற கையில கொடுத்துருக்குறாங்க. அது குழந்தை தள்ளி முள்ள அவங்க கீழே வந்துட்டு குழந்தை அவங்களும் மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. குழந்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அப்புறமா லைவ்ல பார்த்துட்டு தான் அவங்க அப்பா பார்த்துட்டு இது என் குழந்தைன்ட்டு அங்கேருந்து வந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறான். ஜிஎஸ்லேருந்து தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். 7:30 மணி 7:45 எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க அப்பா வந்து வாய் பேச வராது. அவங்க அம்மாவுக்கு காதும் கேட்காது. அவங்க அப்பா வந்து ஆர்வ கம்பெனியில் கூலி வேலை செய்வாங்க. இளம் காதல் ஜோடிகளான கோகுலஸ்ரீ ஆகாஷ் இருவரும் விஜயின் தீவிர ரசிகர்கள் என்பதால் வீட்டில் சொல்லிவிட்டு விஜயை காணச் சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் இருவரையும் அங்கிருந்தவர்கள் மிதித்து கொன்றுவிட்டதாக பெண்ணின் தாயார் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இருவருக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இருவரும் வாழாமலேயே போயிட்டாங்களே என பெண்ணின் தாயார் கண்ணீர் விட்டு கதறினார். இருவரும் இறப்பதற்கு முன்பு ஒன்றாக எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் தற்போது வெளியாகி காண்போரின் மனதை கலங்க வைத்துள்ளது. 2 24 வயசு தான் ஆகுது. 5 மாச கல்யாணம். எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்க ஓரமா கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டுல மாடியில நிக்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்பதாப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2 கொண்டுட்டாங்க. மிதிச்சே கொண்டுட்டாங்க. 2 பேரும் கடைசியா எடுத்த போட்டா தம்பி அந்த துண்டோட போட்டு இருந்த பாரு நாங்க அனுப்புறோம்னு அனுப்பிச்சு விட்டாங்க தம்பி. ஐயோ ஐயோ 2 பேரும் நல்லா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி போய் இப்படி கருமாரியா ஆயிட்டாங்களே. 2 பேருமே போயிட்டாங்களே. ஆசையா பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணி வாழாதையே போயிட்டாங்களே பாதியிலேயே. ஐயோ கடவுளே, கடவுள் கூட கண்ணு தெரியலையே. போயிட்டாலே கடவுள் கூட கண்ணு தெரியலையே. கடவுளுக்குள்ள கண்ணு தெரியலையே. வைக்கிறீங்க. கரூர் மாவட்டம் பாகனத்தம் ஒத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த
25 வயதான தாமரை கண்ணன் என்பவர் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு நண்பர்களோடு விஜயை காண சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தாமரை கண்ணனின் மனைவி 8 மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் தனது மருமகளிடம் என்ன பதில் சொல்வது என அவரது தந்தை தலையில் அடித்துக்கொண்டு அழும் காட்சிகள் வேதனையின் உச்சம். அவருக்கு கல்யாணமாகி மருமக 8 மாதம் 9 மாதம் அதனை வச்சு நான் தீர்ந்துக்கே விட்டுற சரவணா. நான் எங்கெங்கேயோ பார்ப்பேன், நீங்க என் குடும்பத்தை நடத்தி வச்சுடா சரவணா. ஐயோ என்னால ஜீர்ணிக்கே முடியலடா சரவணா, என்னால ஜீர்ணிக்கே முடியலையே. வேலைக்கு போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு தான் வரேன்னு சொன்னியா. அங்க எப்படி போனேன்னு எங்களுக்கே தெரியலையே. வேலைக்கு போனாங்க. கரூர் டவுன் காவல் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வரும் தெய்வேந்திரன் என்பவர் விஜய் பிரச்சாரத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் பணியில் இருந்துள்ளார். பின்னர் தனது மனைவி சுகன்யாவை போனில் தொடர்பு கொள்ள முடியாததால் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து மனைவியை தேடியுள்ளார். அப்போது கரூர் மருத்துவமனைக்கு சென்றபோதுதான் சுகன்யா பிணவரையில் சடலமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. தெய்வேந்திரன் வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் அவரது மனைவி சுகன்யா விஜயை காண சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கரூர் விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த ஆனந்த ஜோதி என்பவரின் மனைவி ஹேமலதா மற்றும் 8 வயது மகள் சாய் லட்சணா, 4 வயது மகன் சாய் ஜீவா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். மூவரின் உடலும் கரூர் மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. தாயின் உடல் ஒரு குழியிலும் குழந்தைகள் இருவரின் உடல் ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் விஜயை பார்க்க கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.